திருக்குறள் குறள் எண் 351 முதல் 360 வரை. பால் அறத்துப்பால். இயல் துறவறவியல். அதிகாரம் மெய்யுணர்தல். குறள் 351. பொருளல்ல வற்றை பொருள் என்றுணரும். மருளானாம் மானா பிறப்பு. குறள் விளக்கம். பொய்யானவற்றை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும். குறள் 352. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. குறள் விளக்கம். மயக்கத்திலிருந்து விலகிக் குற்றமற்று மெய்யை உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விலக்கும் இன்ப நிலையை கொடுக்கும். குறள் 353. ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வான நணியதுடைத்து. குறள் விளக்கம். சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும். குறள் 354. ஐயுணர் வேதிய கண்ணும் பயமின்றே மெய்யுணர் வில்லாதவர்க்கு. குறள் விளக்கம். மனம் அடங்க கற்றவர் என்றாலும் உண்மையை உணரும் உணர்வு இல்லாதவர்க்கு ஒரு பயனும் இல்லை. குறள் 355. எப்பொருள் டெத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு. குறள் விளக்கம். எந்த பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மைப் பொருளை காண்பதே மெய்யுணர்தல். குறள் 356. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாராநெறி. குறள் விளக்கம். பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர். குறள் 357. ஓர்த்துள்ளம் உள்ள துளரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. குறள் விளக்கம். பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா. குறள் 358. பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்ப தறிவு. குறள் விளக்கம். பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலகப் பிறவாமை என்னும் செவ்விய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல். குறள் 359. சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய். குறள் விளக்கம். எல்லா பொருள்களுக்கும் இடமாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து பற்றின்றி வாழ்ந்தால் பற்ற வரும் துன்பங்கள் ஒழுக்க உணர்வை அழித்து பற்ற மாட்டா. குறள் 360. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமங் கெடக்கெடு நோய். குறள் விளக்கம். விருப்பு வெறுப்பு மயக்கம் என்னும் இம்மூன்றன் பெயரின் கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும்.